This video is sponsored by MSVR Enterprises, Madurai. Office stationaries and housekeeping materials எதுவாக இருந்தாலும் பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியலும் ஒரே நாளில் உங்கள் இடத்துக்கு டோர் டெலிவரி வசதி மூலமாக ஃப்ரீயாக நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பிளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் ஹோல்சேல் ரேட்டில் உங்கள் இடத்துக்கே நாங்கள் ஒரு நாளில் டெலிவரி கொடுக்க முடியும், அதுவும் லாரி டிரான்ஸ்போர்ட் மூலமாக. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்கள் ஆஃபீஸில் என்ன தேவையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் அடிங்க. ஒரே நாளில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ஹோல்சேல் ரேட்டில் பெறுங்க. 4வது நாள் எங்களுடைய கடைசி நாள் ஏற்காடில் உள்ள லேக்குக்கு பக்கத்துலேயே இந்த ஏரி பூங்கான்ற பார்க் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்பாட். இந்த இடத்த சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கடையை காலி பண்ணி ஊருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். பொட்டி படிக்கலாம் கிளம்பிட்டு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஏற்காடுடைய ஃபுல் ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 40 ரூபாயும் கிட்ஸுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. சரிடா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இதுக்காக தானே வந்திருக்கோம். நல்லா சுற்றுவோம். அடுத்து வராங்க பாரு. பாட்டு பாட்டே கண்டென்ட் ஆக்கிடுவாங்க ஒன்ன. இந்த ஏரிக்கரை பார்க் வந்து 2017லேருந்து 18க்குள்ளே கட்டப்பட்ட ஒரு பூங்கா. இந்த பூங்கா கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் செலவு இருக்குது போல இருக்கு. நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல். எதுக்கு இப்பெல்லாம் பேசுற? மச்சான், நான் ஒரு 3 மாசமா காத்தே பார்க்கலடா மதுரையில். இந்த மாதிரி இந்த மரம்லாம் அந்த அளவுக்கு அப்படி சில்லுன்னு அடிச்சிட்டு இருக்குல்ல. என்னடா இவ்வளோ அழகா இருக்கு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது லைட்டாக சுருப்பு வச்ச பூவாக இருக்கு. மச்சான் தொடு, லென்ஸை ஃபோக்கஸ் தொடு, இந்த பூவை தொடு. ஏன் இல்லை, இந்த கேமராவில் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் இந்த பூவை தொடு. இந்த காதில் வச்சுக்க. நான் கேட்கணும், சொல்லு. என்னடா செம்மையா இருக்க. ஏய் மாப்பிள்ள, எவனோ உனக்கு கொட்டு வச்சு மண்டை வீங்கின மாதிரி இருக்குடா. என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? வீங்க தானே, லைட்டா படச்சிருக்கு. எங்களுடைய 3 நாள் ஏற்காடு சரித்திரம் இதோட ஓவர். இப்போ காடு எங்களை போங்குது, வீடு எங்களை வாங்குது. சொல்லலாம், எங்கள் டூர் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் ரைட்டை கன்டினியூ பண்ண போகிறோம். திரும்ப இங்கேருந்து ஒரு 4 hours ட்ராவல் பண்ணணும். அவ்வளோதான். ஏற்காடுலேருந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சு. மொத்தம் நாங்கள் ஏற்காடில் 3 இரவு 4 பகல், கிட்டத்தட்ட 4 நாள் கூட சொல்லாமே, 3 நாள்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம். அப்பல போமா, கிளம்பு வாங்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். உனக்கு பெட்ரோல் அடிக்கணுமா? உனக்கு பெட்ரோல் இருக்கா? ஓ சரி சரி சரி. ஏற்காடை பொறுத்தவரையும் முக்கால்வாசி பேருக்கு இங்கே நெட்வொர்க் கவரேஜ் இருக்காது. ஸோ கூகுள் பேவை நம்பாதீங்க. கூகுள் பே பண்ணிக்கலாம்ல, கூகுள் பே பண்ணிக்கலாம்ல. அப்படியே நீங்கள் எமர்ஜென்சியாக கூகுள் பே தான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தாலுமே மொதல் பணத்தை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பொருள் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் பொருள் வாங்கினதுக்கப்புறம் பணம் இல்லாமல் சிக்கிக்குவீங்க, சப்போஸ் உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜ் இல்லைன்னா. இருங்கண்ணே நான் அனுப்பிச்சிக்கிறேன். கார்டு யூஸ் பண்ணலாண்ணே. கார்டு இல்லையா? கூகுள் பே எடுக்க மாட்டேங்குது, கோளாறு கொடுக்குது கூகுள் பே. கார்டும் கிடையாதான், கூகுள் பேயும் கிடையாதான். இந்த கார்டில் கார்டு கிடையாது, கூகுள் பே கிடையாது. நீங்கள் கேஷை கையில் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏற்காடில் ரொம்ப ஃபேமஸே இந்த முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆட்டுக்கால் கிழங்கு இல்லை கருங்கிழங்கு இப்படி நிறைய பேர் இருக்குது. இதில் அவரும் மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்கான். இது 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலே நிறையா கொடுப்பாங்கங்க, வாங்கி வச்சுக்கோங்க.
இதை சூப்பாவோ இல்லை ரசமாவோ நம்ம செஞ்சு சாப்பிடும்போது மூட்டு வலி, முழங்கால் வலி, அப்புறம் உடம்பு சோர்வு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா கட்டாயம் இது வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கொடுத்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்காடுலேருந்து அவுட்ரு வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யூடியூப்பில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஏற்காடு எப்படி போகிறது, ஏற்காடை பற்றி நிறையா சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் பணக்காரனுக்கு போட்டி, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடை பயங்கரமாக புகழ்ன்றதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நான் அனுபவிச்ச வரை அது உண்மைதாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, நாங்கள் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், ரூம் ஸ்டே, அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் நாங்கள் போய் பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அது இதுன்னு செலவு பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே கம்பேர்ட் டு அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏற்காடில் ரொம்ப கம்மி தாங்க. நாங்கள் ஏற்காடில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் மகாராஜா அந்த காட்டேஜோடைய நம்பரும் லொக்கேஷனும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த லொக்கேஷனுக்கு வந்தாலே போதும். சுற்றி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் நிறையா பட்ஜெட் ரூம்ஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபுட்டு. ஏற்காடில் வந்து நீங்கள் எங்கே விசாரித்தாலும் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் தம்பி பிரபாகரன். இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, பரோட்டா, சிக்கன் கறி எல்லாமே மதுரை ஸ்டைலில் நல்லா காரசாரமாக இவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, நீங்கள் இங்கே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்சல் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, ரொம்ப லேட் ஆகிடும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு. மதுரையிலேருந்து வந்திருக்கோம் ஏற்காடில். மதுரை ஃபுட்டையே நம்ம எதுக்கு ஏற்காடில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஸ்பாட் இருக்குது. இந்த ஸ்பாட் ஏற்காடு லேக் பக்கத்துலேயே ஒரு ஃபுட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இவங்க அமைச்சிருக்காங்க. அங்கே நிறையா ஃபுட்ஸ், மெயினாக கல்மீன் கடை அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேஸுடைய லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். கட்டாயம் இங்கே போய் மஸ்ட் ட்ரை. இதெல்லாம் சரி, முதல் நீங்கள் ஏற்காடு ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த ஊர் சேலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏற்காடு வரணும்னு நினைக்கிறவங்க சேலத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ஏற்காடுக்கு வர்றது தாங்க சுலபமான வழி. நீங்கள் முதல் சேலம் வந்து ரீச் ஆகிட்டா போதும். சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏற்காடுக்கு பஸ் இருக்குங்க. பொதுவாகவே நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும், ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும், அதுவும் சில்லுன்னு போகணும்னா 60லேருந்து 80 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியான சூழல் ஏற்படும். பட் நீங்கள் சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு வர வெறும் 30 கிலோமீட்டர் தாங்க. நீங்கள் ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. இதுதாங்க இந்த ஏற்காடுடைய பெஸ்ட் பார்ட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்காடுக்கு ஒரு நாள் ட்ரிப்பும் பிளான் பண்ண முடியும், 2 நாள் ட்ரிப்பும் பிளான் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே, முக்காவாசி இடங்களை, அதுவும் ரொம்ப முக்கியமான இடங்களை 2 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. சூப்பராக சுற்றி பார்த்துடலாம் ஏற்காடு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்பாட்ஸ் எல்லாமே நீங்கள் 2 நாள் பிளான் பண்ணால் இந்த எல்லா இடங்களையும் பொறுமையாக சூப்பராக அழகாக பார்த்துடலாங்க. இல்லை நீங்கள் ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிளானில் கட்டாயம் பீக்கு பார்க்கை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது உள்ள. நீங்களே என்னோடய விலாகில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய வீடியோவில் லிஸ்ட்டு போட்டு காமிச்ச ஒரு ஸ்பாட்டுடைய லொக்கேஷன் லிங்க்கை என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். போய் இறங்கினதும் மேப்பை போட்டு அந்தந்த இடங்களை மறக்காமல் பார்த்துருங்க. அப்புறம் நம்ம மக்களே, நீங்கள் ஒரு ரைடராக இருந்தால் கட்டாயம் லூப் ரோடை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அங்கே உள்ள நரிப்பையூர் ஃபால்ஸையும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரைடர்ஸ்க்கு ஒரு டிப்ஸு. நீங்கள் ஏற்காடு பைக் ரைட் வரணும்னு நினச்சா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்தில் பைக் ரைட் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ரோடு இப்படி தாங்க இருக்கும், அப்படியே கனவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் 1 நாளில் சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். சரி மாப்பிள்ள, இப்போ இங்கேருந்து பிரிகிறோமா நம்ம எல்லோரும்? சரிடா, அடுத்த ரைட்டில் பார்ப்போம். சேஃபாக போங்கடா, பார்த்து போயிட்டு வாங்கடா. போகிறோம் திரும்ப அடுத்து. சரி, அடுத்து ஒரு ட்ரிப்பை போட்டுருவோம். ஓகேடா, ஓகே. ஒரு மாதிரியா இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏய் பாய்டா, பார்த்து போயிட்டு வா. சேஃபாக போங்கடா, நின்று போங்க. அவ்வளோதான், இந்த நொடியிலேருந்து அவங்கவுங்க பாதை, அவங்கவுங்க வாழ்க்கைன்னு பிரிகிறோம். மதுரைக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு 2 பசங்களை பார்த்தேங்க. அந்த 2 பசங்களும் ரைடர்ஸ்னால் அவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு எப்படி ரைட் பண்ணுறதுன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு செல்ஃபி. மதுரைக்கு சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 8:45. நம்ம கிட்டத்தட்ட 630 கிலோ, 630க்கும் மேலே 635 ஆகிடும்னு நினைக்கிறேன் வீடு போய் ரீச் ஆகும்போது. இந்த ட்ரிப்பில் நம்ம 635 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதாவது ஓவரால் இந்த 2 நாள் சேர்த்து. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். போதுமான அளவுக்கு இப்போதைக்கு சுற்றியாச்சு.
நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு, நிறைய நபர்களையும் பார்த்தாச்சு. நம்ம செக்லிஸ்ட்டில் இருந்த ஏற்காடுக்கு ஒரு டிப்பையும் போட்டாச்சு. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ட்ரிப்ஸை பற்றி நிறையா ஷேர் பண்ணுவேன். முடிஞ்சளவு எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன். உங்களுக்கும் ஒரு சிலது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற மாதிரியும் யோசித்து கண்டென்ட் ரெடி பண்ணுவேன். js.just. இதான் என்னோடய யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஷால். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுவி ஜேசி பிரசன்னா, கோச் ஜேகாம் லைவ் மதுரை 1.2. மதுரையில் வர மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 9 மணி வரை மதுரையில் வீட்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அனைவரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு திருவிழா நடைபெற போது இளம் தொழில் முனைவோர்கள் அனைவரும் வரும் மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை எங்களுடைய 150வது வாரம் சங்கமத்துக்கு வரணும். அது மட்டும் இல்லாம மதுரையில இருந்து ஒரு 200 வகையான தொழில் முனைவோர்கள் அவங்களுடைய தொழிலை பகிர்ந்துக்கிறதுக்காக வர்றாங்க. ஸ்டால் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ஸ்டாலை நீங்க இங்க டிஸ்பிளே கான்டெஸ்ட் வைக்கலாம். அனைவரும் வருக. மார்ச் 15 சனிக்கிழமை மாலை 4:30 மணி, ஆகாஷ் கிளப் பறவை. நன்றி.